டெல்லி வந்திருக்கிறோம். பேரலையிலிருந்து NH24 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பலரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எது NH24? நேரா பார்த்தா உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம குடியரசு தலைவி திரௌபதி முர்மு. யாரு தெரியல, அந்த பில்டிங் மட்டும் தெரியுது. இந்த பக்கம் இந்தியா கேட் இருக்கு. இதுதான் நம்ம எல்லாம் வந்து இந்த குடியரசு தினத்தனி பார்த்தோம்னா அங்கிட்டு இருந்து அப்படியே சாரட் வண்டியில இங்கிட்டு கூட்டு வருவாங்க. அப்போ பார்த்தது அதெல்லாம் இப்ப நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப எக்ஸைட் ஆகி ஆமா, இதையெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு வரல. நம்ம வேற ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்த போது இது நடுவழியில இருந்ததுனால உட்கார்ந்து பேசுறதுக்கு பதிலா இங்கேயே இந்தியா கேட்டு முன்னாடி நின்றுகிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. உட்கார்ந்து பேசுவோமும் போடல. ஆமா, நாங்களுமே சேனல்ல வரல அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒன்றிய அரசு, இந்த பாசிச ஏகாதிபத்திய அரசு நாங்க டெல்லிக்கு வர்றோம்னு தெரிஞ்ச உடனே டெல்லிக்கு வந்து சேர வேண்டிய ஹஸ்ரத் நிசாமுதீன் எக்ஸ்பிரஸ் பேரை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹஸ்ரத் நிசாமுதீன் எக்ஸ்பிரஸ் ஒரு நாள் பூரா நாக்பூருக்கு நாங்க போயிட கூடாதுன்றதுக்காகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்பூர் வழியாவே இந்த வண்டி போகுது, நாக்பூர் போபால்னு. ஆனா நாக்பூருக்கு போகாம இந்த வண்டியை திசை திருப்பி போபாலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அணிச்சு நடுங்குகிறது இந்த அரசாங்கம். 1.5 நாள்ல வர வேண்டிய பயணத்தை 1.5 நாள்ல இல்லைங்க, 1.25 நாளுக்கும் கம்மிதான். அதாவது முதல் நாள் காலையில கிளம்பினோம்னா மறுநாள் சாயங்காலம் வந்துருவோம். ஆமா, வேண்டிய ஒரு பயணம் அடுத்த நாள் காலையிலேயே மாற்றப்பட்டு ரொம்ப பெரிய லோலப்பட்டு நாங்க வந்து சேர்ந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நீங்க இனிமே கண்டினியூஸா பல்வேறு வீடியோக்கள் பாப்பீங்க. முக்கியமான நாமெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து விமர்சித்துக் கொண்டிருந்த பல்வேறு ஊடகவியலாளர்களும் இங்க சந்திக்கலாம் போறோம். முக்கியமான ஒரு செய்தி ஏஜென்சியினுடைய உள்ளிருந்து பல்வேறு ஃபுட்டேஜஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். அவங்கள்ட்ட வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க போனோம். ஆனாலும் ரொம்ப வெல்கமபிளா அவங்க நம்மள தமிழ்நாட்டிலிருந்து வந்த இண்டிபெண்டன்டான ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல வரவேற்பு. ஒரு நியூஸ் ரூம் அப்படின்றது எப்படி இருக்கும், என்னென்னலாம் உள்ளுக்குள்ள வேலை நடக்கும் அப்படின்றத வந்து விரிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனுடைய சிஇஓவும் கூட நமக்கு ரொம்ப நல்ல ஒரு நேர்காணல் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அதையும் பார்க்கலாம். விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் அந்த நேர்காணலும் கூட. அதே போல அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் நம்மளோட பேசியிருக்கிறாங்க. அதையும் வரிசையா டெலிகாஸ்ட் பண்ணலாம். வேறு சில அரசியல் கட்சி தலைவர்களையும், அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கியமான வழக்கறிஞர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் அதாவது இந்தியாவுக்கு ஆன்டி இந்தியன்ஸை உற்பத்தி செய்யும் கூடாரமாகிய ஜவஹர்லால் நேரு நேஷனல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவர்கள் என்று பலரையும் சந்தித்து நாம உரையாடவிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து சில முக்கியமான அரசியல் தலைவர்கள், ஆம் ஆத்மியிலிருந்து முக்கியமான அரசியல் தலைவர்கள், ஜேர்னலிஸ்டுகள்ல ரொம்ப முக்கியமான ஜேர்னலிஸ்டுகள்னு பல்வேறு இன்ஃப்ளூயன்சர்ஸை டெல்லியில இருந்து NH24ல நம்ம சந்திச்சு பேட்டி எடுக்க போறோம். பேரலைக்கு இங்க இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றா இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், உங்களுடைய சப்போர்ட் தான். உங்களுடைய 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் நம்மளுடைய 6000 பேர் வராம இருக்கிறாங்க. வேகமா வந்துட்டீங்கன்னா நல்லது. இந்த பார்வையாளர்கள் இது கிட்டத்தட்ட இந்த மாதம் மட்டும் நம்ம 1 கோடியே 10 லட்சம் வியூவர்ஸை தாண்டி இருக்கிறோம். அது வந்து அவங்கள்ட்ட இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள்ட்ட காட்டும் போது அவங்க நம்மள வார்ம் வெல்கம் பண்ணாங்க. ஒரு முக்கியமான வார்ம் வெல்கம் இல்ல, இந்த வார்ம் என்விரான்மெண்ட்ல ஒரு சில் வெல்கம். டெல்லியில வந்து ஷூட் எடுக்கிறோம் அப்படின்ன உடனே வழக்கமா தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான சில அரசியல் தலைவர்களை தான் எடுப்போம் அப்படின்னு பலரும் நினைக்கக்கூடும். ஆனால் அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் பேரலையுடைய நோக்கமும் கூட. நார்த் இந்தியாஸில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய, அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்சிங்காக இருக்கும் அப்படிங்கக்கூடிய நபர்களை பிரத்யேகமாக சந்தித்து அவங்கள்ட்ட பேட்டிகளை எடுக்கிறோம். பிரபல ஊடகங்களுடைய சிஇஓக்களை சந்திக்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நபர்களை, முக்கிய பிரமுகர்களை சந்திக்கிறோம். அது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக காட்சியாக வர ஆரம்பிக்கும். அது போக டெல்லியில நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களோ அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இந்த இடத்த நாங்க பார்க்கணும், அதை பார்லிமெண்ட்டை பார்க்கணும், சென்ட்ரல் விஸ்டாவை பார்க்கணும்னு கேட்காதீங்க. வரும்போதே கேட்டா உள்ள விட மாட்டாங்களா? பார்லிமெண்ட் செஷனே நடந்தாலும் MP பாஸ் இல்லாம இப்ப யாருமே உள்ள விடுறது இல்லையா? அதனால அதை தவிர்த்துட்டு வேற என்ன பார்க்கணும் வேணும்னா டெல்லியில இருக்கிற அறிவாலயம், டெல்லியில இருக்கிற கமலாலயம், டெல்லியில இருக்கிற சத்தியமூர்த்தி பவன், அப்படி ஏதாவது கேளுங்க, வேணா காட்டலாம். அந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல் களம் எந்த அளவுக்கு சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறதோ அதே போல டெல்லி அரசியல் களமும் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு இனிமேதான் தேர்தல், இறுதிக்கட்ட ஃபேஸ்ல தான் அவங்களுக்கு தேர்தல். அதனால இங்க இருக்கக்கூடிய கேம்பெயினிங் எப்படி இருக்கு, இங்க இவங்க எப்படியான ரோல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பொலிட்டிக்கல் சினாரியோ டெல்லியில எப்படி இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா நம்மளுடைய உட்கார்ந்து பேசுவோம். நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் நீங்க பார்க்க முடியும். அவ்வளவுதான். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இந்த மாதிரி வெயில நின்று பேசாம ஏதாவது நிழல்லையா உட்கார்ந்து பேசுவோம். நன்றி.